கைஸ் லாஸ்ட் வெனஸ்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து வாஷிங்டன்ல ஒரு டிரான்சாக்ஷன் பில்ல சைன் போடுறாருங்க. இந்த பில் பேர் என்னவோ பார்த்தீங்கன்னா நியூ ரஷ்யா டிரான்சாக்ஷன் பில் தாங்க. இந்த பில் மேக் பண்ணப்பட்ட இடம் வந்து வாஷிங்டனா இருந்தாலும் அதோட ப்ரெஷர் ஃபுல்லாவே வந்து இந்தியா மேல தாங்க இருக்கு. ஆமாங்க, டொனால்ட் ட்ரம்ப்போட அடுத்த பிளான் இந்தியா மேல 500% ஆஃப் டேரிஃப்ங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறோம் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக வந்து இந்தியா மேல 500% ஆஃப் டேரிஃப் போட போறாருங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரஷ்யாவுக்கு அகைன்ஸ்டா போகாம இந்த 500% ஆஃப் டேரிஃப் வந்து ஃபேஸ் பண்ணுமா, இல்ல டொனால்ட் ட்ரம்ப் கொடுக்குற இந்த ப்ரெஷர்னால இந்தியா தன்னோட ஆயில் பாலிசியை மாத்துமா? உங்களோட தாட் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது கூட ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வரும், அது சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற எல்லா வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ காய்ஸ், நான் உங்கள் தேவா. வெல்கம் டு தேவா டாக்கி. பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா பைபார்ட்டிஷன் லெஜிஸ்லேஷனுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காருங்க. அது என்ன பைபார்ட்டிஷன் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைபார்ட்டிஷன் அப்படிங்கிறது என்னன்னா ரெண்டு ஆப்போசிஷன் பார்ட்டி, அதாவது ரெண்டு பிக்கஸ்ட் பார்ட்டி வந்து ஒரு ஆக்டுக்கு அப்ரூவல் தரதாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, அப்புறம் தாவேக்கா அந்த மாதிரி கட்சிகளாக இருக்குல்ல பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிக்கஸ்ட் கட்சி எல்லாமும். அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிஜேபி, காங்கிரஸ் இந்த மாதிரி கட்சி இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா கட்சியும் சேர்ந்து வந்து ஒரு ஆக்டுக்கு அப்ரூவல் தரதாங்க இந்த பைபார்ட்டிஷன் லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிறது. இப்போ இந்த பைபார்ட்டிஷன் லெஜிஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா ரஷ்யாக்கு அகேன்ஸ்டாக வந்து டொனால்ட் ட்ரம்ப் இப்போ இறங்கியிருக்காருங்க. இதோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து யாரெல்லாம் வந்து ஆயில் அண்ட் எனர்ஜி ஃபுல்லாக வாங்குறாங்களோ அந்த கண்ட்ரிஸ் மேலே எவ்வளவு சான்சேஷன் வேணாலும் போடலாம், புனிட்டிவ் டேரிஃப் ஃபுல்லாகவே போடலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு நார்மலான ஆர்டர் மட்டும் இல்லாமல் இது ஒரு கான்ஸ்டிடியூஷனாகவே வந்து டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வர போறாரு அப்படிங்கிறதாங்க இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக இருக்கு. இந்த லெஜிஸ்லேஷனோட அஃபிஷியல் நேம் என்ன தெரியுங்களா? டிரான்சாக்ஷன் ரஷ்யா ஆக்ட் தாங்க. இதே காமனாக பார்த்தீங்கன்னா கிரஹாம் ப்ளூமென்தால் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிபப்ளிகன் பார்ட்டி, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு கட்சி நின்று ஜெயிச்சிருப்பார்ல, அந்த கட்சியோட பேர் தாங்க ரிபப்ளிகன் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த பில் பேரை வந்து லின்சே கிரஹாம்னும், அதுக்கு ஆப்போசிட்டா டெமோக்ரஸி பார்ட்டின்னு ஒன்று இருக்குங்க. அதாவது இந்தியா வழி வந்த கமலா ஹாரிஸ் வந்து இந்த பிரசிடென்ட் போட்டிகளில் நின்னாங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து இதுக்கு முன்னாடி வந்து வைஸ் பிரசிடென்டா இருந்தாங்களே அவங்க பார்ட்டி பேர் தாங்க டெமோக்ரஸி பார்ட்டி சொல்லுவாங்க. அவங்க பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த பில் பேரை ரிச்சர்ட் ப்ளூமென்தால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லெஜிஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு பிரைமரி டிரான்சாக்ஷன் அண்ட் செகண்டரி டிரான்சாக்ஷன் அண்ட் புனிட்டிவ் டேரிஃபுக்கான எல்லா விதமான அத்தாரிட்டிஸ் கொடுக்குறதாங்க இந்த ஆக்ட். புனிட்டிவ் டேரிஃபோட மேக்ஸிமம் லெவல் எவ்வளோங்க சொல்லியிருக்காங்க தெரியுமா? 500% சொல்லி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்க, which is extremely high compared to normal tradeங்க. அதாவது இந்தியாவோட ஒரு லேஸ் பாக்கெட் அமெரிக்காவில் இன்னைக்கு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு அதோட ப்ரைஸ் 50 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், யாராவது போய் வாங்குவாங்களா? இல்லை நம்ம தான் இந்தியாவில் இன்னைக்கு வாங்குற 10 ரூபா ப்ரைஸ் நாளைக்கு 50 ரூபான்னு சொல்லும்போது நம்ம யாராவது போய் வாங்குவோமா? ஸோ அவரோட மெயின் கோலே வந்து அதுதாங்க. இதனால பார்த்தீங்கன்னா டேரக்டா இம்பாக்ட் யாரு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டெக்ஸ்டைல்ஸ், ஃபார்மா அண்ட் ஆட்டோ காம்பவுண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்க தாங்க இந்த இடத்துல மிகப்பெரிய லெவலில் வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்க. ஆமாங்க, ட்ரம்ப் வந்து ரஷ்யாவை அட்டாக் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல ரஷ்யா கூட இருக்கு, அதாவது ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ற எல்லா கண்ட்ரிஸும் பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காருங்க. அதுலயும் முக்கியமாக ரஷ்யா, பிரேசில், இந்தியா மாதிரியான டாப் லிஸ்ட்ல இருக்க கண்ட்ரிஸை வந்து போட்டு தாறுமாறா தாக்கிட்டு இருக்காருங்க. இப்ப ஏன் இந்த ஒரு ஆக்டை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த உக்ரைன் ரஷ்யா வாருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ஃபுல் ஆயில் அண்ட் கேஸ் எனர்ஜி எல்லாமே பாத்தீங்கன்னா யூரோப் சைட்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அங்க இருக்க கண்ட்ரிஸ் எல்லாமே ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ரஷ்யாவோட ஆயில், கேஸ், எனர்ஜி ஃபுல்லாமே வாங்கிட்டு இருந்தாங்க. பட் ஆஃப்டர் உக்ரைன் ரஷ்யா வாருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து ரஷ்யா மேலே டிரான்சாக்ஷன் போட்டாங்க. ஸோ ரஷ்யா கிட்ட இருந்து எந்த ஒரு பொருளும் வாங்குறது இல்லை. ஸோ ரஷ்யா அதுக்கு அடுத்தபடி என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஆயில் அண்ட் கேஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஏசியா சைடு திருப்பிட்டாரு. ஸோ ஏசியாவில் இருக்க சைனா, பிரேசில், இந்தியா மாதிரி எல்லா கண்ட்ரிஸும் வந்து வாங்கிட்டு ரஷ்யாவுக்கு அந்த வார்ல ஸ்டே பண்றதுக்காகட்டும் சரி, நமக்கு தேவையான ஆயில், கேஸ், எனர்ஜி எல்லாமே லோ பிரைஸ்ல டிஸ்கவுண்ட்ல தரனால நம்ம என்ன பண்ணுவோம், ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கிட்டு வாங்க நம்ம. ஸோ இதனாலதான் வந்து டொனால்ட் ட்ரம்ப் பயங்கரமான டென்ஷன் ஆகி ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ற எல்லா கண்ட்ரிஸையும் மேலேயே வந்து பயங்கரமா தாக்கிட்டு இருக்காருங்க. ஸோ இதை பத்தி அமெரிக்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஆயில் ரெவன்யூ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த உக்ரைன் ரஷ்யா வார்ல புட்டினுக்கு வந்து ஒரு வார் மிஷின் ரன் பண்றதுக்கான ஃபியூலை தருது. ஸோ இந்த லூப் ஹோலை கட் பண்ணும் அப்படிங்கறக்காக வந்து இந்த நியூ பில் வந்து பையர்ஸை டார்கெட் பண்ணது அப்படின்னு தெளிவா சொல்றாருங்க. ஸோ இந்த லின்சே கிரஹாம் அப்படிங்கிறது வந்து தெளிவா சொல்றாருங்க, ரஷ்யாவோட சீப்பஸ்ட் ஆயிலை வந்து சைனா, பிரேசில், இந்தியா மாதிரி கண்ட்ரிஸ் வந்து வாங்கிட்டு ரஷ்யாவுக்கு இந்த வார்ல சஸ்டெயின் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இதையை ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த பில்
கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு தெளிவா சொல்றாருங்க. அதே மாதிரி இந்த பில் பைபார்ட்டிஷன் பில்லுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 84 பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹியூஜான மெஜாரிட்டிங்க. அதாவது அந்த செனட்டர்லயே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 100 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. அதுல 84 பேர் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இருந்தே தெரியுது இந்த ஆக்டுக்கு வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு சப்போர்ட் இருக்குங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் தான் கூட வந்திருக்காரு. அதன்னு பார்க்கும்போது ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து பயங்கரமான சான்சேக்ஷன், டாரிஃப், ஆர்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய போட்டு இருந்தார்ல. ஸோ இந்த ஆர்டர்ஸ் இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா யூஎஸோட கோர்ட்டே வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, நான் அந்த ஆர்டர் போட்டால் தான் நீ ரிஜெக்ட் பண்ணுவேன். ஓகே, நான் வந்து டாரிஃப் போட்டால், டிரான்சாக்ஷன் போட்டால் தான் நீ ரிஜெக்ட் பண்ணுவேன். பட் இதே வந்து ஒரு லாவா கொண்டு வந்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அஃபிஷியலான அமெரிக்கா கான்ஸ்டிடியூஷனாவே மாற்ற போறாருங்க டொனால்டு ட்ரம்ப். அது மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்ல இருந்து அமெரிக்கா வெளியே போறதாகவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் பிரான்ஸ் வந்து 2015 உருவாக்கப்பட்ட ஒண்ணுங்க. இதோட முக்கியமான நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா அடாப்ஷன் அண்ட் டெக்னாலஜி ஷேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறாங்க. 2021 தான் அமெரிக்கா வந்து இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்ல வந்து ஜாயின் பண்றாங்க. ஜாயின் அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா பயங்கரமா பூஸ்ட் அப் ஆகுதுங்க. ஆனா இப்போ வந்து அமெரிக்கா வெளியே போகுது அப்படின்னு சொல்லும்போது இது அந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் வந்து மிகப்பெரிய ஸ்டெப் பேக்குங்க. அந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 கண்ட்ரிஸ் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய ஒண்ணுங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் அமெரிக்கா பண்ணிட்டு இருக்கும் போது அமெரிக்காவை நியூ அம்பாசிடரான செர்ஜியோ கோர் வந்து இந்தியாவுக்கு வராருங்க. ஆமாங்க, ஜனவரி 12 2026 அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த செர்ஜியோ கோர் வந்து இந்தியாவுக்கு வராருங்க. அவர் இந்தியாவுக்கு வரும்போது அவர் தெளிவா சொல்றாருங்க, இந்தியா வந்து ரஷ்யாக்கு இருந்து ஆயில் வாங்கல கண்டிப்பா ஸ்டாப் பண்ணியே ஆகணும். ஆல்ரெடியே வந்து இந்தியா ரஷ்யாக்கு இருந்து ஆயில் வாங்குறவங்கலாம் ஃபர்ஸ்ட் 25% அதை மீறி அகைன் வாங்கிட்டே இருக்கனால வந்து அதுக்கு பெனால்ட்டியா 25% இந்த மாதிரி 50% வந்து இந்தியா மேல அமெரிக்கா போட்டிருக்கிறதாகவும், ஸோ இதை வந்து இந்தியா கண்டிப்பா ஸ்டாப் பண்ணியே ஆகணும். இல்லை அப்படின்னா இந்தியா வந்து அமெரிக்கா லிஸ்ட்ல டாப்ல இருக்கு. ஸோ இந்த புனிட்டிவ் டேரிஃப், அதாவது இந்த 500% ஆஃப் டேரிஃப்க்கு வந்து இந்தியா ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இது டைரக்டா ஓப்பனாவே சொல்றாருங்க. இந்த புனிட்டிவ் டேரிஃப், அதாவது ட்ரம்போட இந்த 500% ஆஃப் டேரிஃப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்க தாட்டை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அடுத்து எந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான டாபிக் பத்தி பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல டாபிக்கோட உங்களை மீட் பண்றேன். Stay tuned. Until bye.